ஞான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜூன் மாதம் முதல் புதன்கிழமை இது இந்த மதிய வேளையிலே ஆண்டவருடைய திருச்சன்னதியிலே நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். 5 மாதங்களாக நம்மை வழிநடத்திய தேவன் 6வது மாதத்திலும் நம்மை சிறந்த விதத்திலே வழிநடத்துவார், இன்னும் அதிகமாகவே வழிநடத்துவார் நன்றாக என்கின்ற நம்பிக்கையோடு நாம் அனைவருமே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். கடந்த 5 மாதங்களாக கஷ்டங்களை சந்தித்திருக்கலாம், கவலைகளை சந்தித்திருக்கலாம், அழுதிருக்கலாம், புலம்பி இருக்கலாம், நான் கேட்டது எதுவுமே கிடைக்கவில்லையே என்கின்ற ஏக்கம் கூட அதிகமாக இருக்கலாம். பிரியமானவர்களே, இன்று இந்த வேளையிலே இந்த ஆண்டவருடைய திருச்சன்னதியிலே நற்கருணை ஆண்டவரினுடைய பிரசன்னத்திலே இந்த இடைவிடா சகாய தாயினுடைய திருத்தலத்திலே கூடி வந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையுமே பார்த்து இந்த ஆண்டவர் இந்த வேளையில் சொல்லக்கூடியது என்ன என்றால், நான் இறந்தோரின் கடவுள் அல்ல, நான் வாழ்வோரின் கடவுள், நான் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபுவினுடைய கடவுள், உங்கள் எல்லோரையுமே வாழ வைக்கக்கூடிய கடவுள், உங்களுக்காக எதையும் செய்யக்கூடிய கடவுள், உங்களுடைய வேதனைகளை அறிந்து, கண்ணீரை அறிந்து, கவலையை அறிந்து எல்லாவற்றையுமே போக்கக்கூடிய கடவுள்தான் நான். ஆகவே நம்பிக்கையோடு என்னை நோக்கி ஜெபியுங்கள் என்கின்ற அழைப்பைத்தான் ஆண்டவர் இந்த வேளையிலே நமக்கு சொல்லுகிறார். பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, நமக்காக எல்லாவற்றையுமே செய்வதற்காக, நமக்காக ஆறுதலை கொடுப்பதற்காக, நமக்காக நாம் வேண்டக்கூடிய எல்லாவற்றையுமே கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய பிரசன்னத்தில் தான் நாம் அனைவருமே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இந்த வேளையில் இங்க இருக்கக்கூடிய நம் எல்லோரையுமே பார்த்து இந்த ஆண்டவர் சொல்லக்கூடியது என்ன தெரியுமா? நீ என்னை புகழ்ந்து கொண்டே இரு, நீ என்னை போற்றி கொண்டே இரு, நீ என்னை ஆராதித்து கொண்டே இரு. வானதூதர்கள் எதற்காக தெரியுமா என் பக்கத்தில் இருக்கிறார்கள்? என்ன குணநலனால் என் பக்கத்தில் இருக்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் எப்போதுமே என்னை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள், எனக்கு ஆராதனை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், ஆராதனை பாடிக்கொண்டே இருப்பார்கள். இப்படி என்னை போற்றுவதனால், என்னை புகழுவதனால், எனக்கு நன்றி சொல்லுவதனால், எனக்கு பெருமை கொடுப்பதனால் அவர்களை என் பக்கத்திலேயே வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமான பிள்ளைகளே, இதோ இந்த உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களை காப்பேன், உங்களை காத்து கொண்டிருக்கிறேன். இனி வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆசையையும் கொடுப்பேன் என்று சொல்லக்கூடிய தெய்வம் இந்த வேளையிலே நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறது தெரியுமா? என்னை ஆராதிக்க நீ தயாராக இருக்கிறாயா? உன்னுடைய உள்ளத்தை திறந்து என்னுடைய பெயரை சொல்லி போற்றி புகழுவதற்கு நீ தயாராக இருக்கிறாயா? உன்னுடைய உடல் வலியை பொருட்படுத்தாமல், சிரமத்தை பொருட்படுத்தாமல், பக்கத்தில் இருக்கக்கூடியவர் என்ன நினைப்பாரோ என்று நினைக்காமல் உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எனக்கு ஆராதனை சொல்ல நீ தயாராக இருக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். என்ன சொல்ல போகிறோம்? ஆண்டவரே, நான் தயாராக இருக்கிறேன்,
உம்முடைய ஆசையை பெற்றுக்கொள்ள வேண்டும், உம்மால் உயர்த்தப்பட வேண்டும், என்னுடைய வாழ்வுக்கு தேவையான எல்லா விதமான கொடைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உம்மை போற்றி புகழ நான் தயாராக இருக்கிறேன். இதோ என்னுடைய உதடுகளால் அல்ல, மாறாக என்னுடைய உள்ளத்திலிருந்து உம்மை போற்றுவேன், புகழுவேன், நன்றி சொல்லுவேன், ஆராதனை செலுத்துவேன் என்கின்ற உணர்வோடு அன்புக்குரிய பிள்ளைகளே இந்த ஆராதனை பாடலை பாடி நாம் ஜெபிப்போம். எழுந்திருப்போம். உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, கைகளை தட்டி உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் திரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் திரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, கைகளை தட்டி உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, கைகளை தட்டி உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. ஆண்டவர் தான் சொல்லி இருக்கிறார், அன்புக்குரியவர்களே, என்னை புகழ புகழ உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், உன்னை உயர்த்துவேன், என்னை தேடி வர வர உனக்கு ஆசி கொடுத்து கொண்டே இருப்பேன். உன்னுடைய நாவினால் என்னுடைய பெயரை உச்சரிக்கின்றாய் என்றால் நீ கேட்கக்கூடிய எல்லாவற்றையுமே நான் உனக்கு கொடுப்பேன், உன்னை கைவிட மாட்டேன், உனக்கு அரணாக உனக்கு கோட்டையாக நான் இருப்பேன் என்று சொல்லக்கூடிய தெய்வத்தினுடைய தெய்வீகமான பிரசன்னத்தில் தான் நாம் அனைவருமே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த அருளின் நேரத்திலே, அற்புதத்தின் நேரத்திலே ஆண்டவர் என்னை தொட வேண்டும், என்னை தொட வேண்டும் என்றால் அவரை நான் போற்ற வேண்டும், அவரை நான் புகழ வேண்டும், அவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும், அவருக்கு நான் ஆராதனை செலுத்த வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு நாம் தொடர்ந்து ஆராதனை பாடல் பாடி ஆண்டவரை துதிப்போம். தாயின் கருவில் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவர் நீரே. பாடுவோம். தாயின் கருவில் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். கைகளை தட்டி உம்மை ஆராதிப்பேன்,
இந்த ஆண்டவரால் வல்லமையான காரியங்களை எனக்காக அவர் செய்து காட்ட முடியும் என்கின்ற நம்பிக்கையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். Praise the Lord. 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 என்னுடைய கால்கள் கல்லின் மேல் மோதாத வண்ணம் எனக்கு முன்பாக இந்த ஆண்டவர் தூதர்களை அனுப்பி காப்பார் கண்டிப்பாக என்று நம்பக்கூடிய பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். Praise the Lord. 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 Hallelujah. 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 என் ஆண்டவர் என்னை மறந்து விட மாட்டார். என் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட மாட்டார். என் ஆண்டவர் என்னை இலக்காரமாக பார்க்க மாட்டார். என்னுடைய ஆண்டவர் எதிரியின் முன்னால் என்னை மண்டியிட செய்ய மாட்டார் என்கின்ற நம்பிக்கையிலே இருக்கக்கூடிய பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். Praise the Lord. 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 Hallelujah. 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 என் ஆண்டவரால் முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை. என் ஆண்டவர் என்னுடைய கண்ணீரை துடைக்க போகிறார். இந்த அரை மணி நேர இந்த ஆராதனை வழிபாட்டிலே கடவுள் கண்டிப்பாக என்னை தொடுவார். எனக்கு தேவையான ஆசியை கொடுப்பார். என்னுடைய புலம்பலை நிறுத்துவார். என்னுடைய அழுகையை போக்குவார். எனக்கு விடுதலையை கொடுப்பார். அந்த நம்பிக்கை என்னிடம் இருக்கிறது என்கின்ற உணர்வோடு உள்ள பிள்ளைகள் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. Hallelujah. 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 Praise the Lord. 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 பிரியமான பிள்ளைகளை ஒரு சில மணித்துளிகள் அமர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவரோடு பேச போகிறோம். ஆண்டவரிடம் நம்முடைய கவலைகளை எடுத்து சொல்ல போகிறோம். ஆண்டவரிடம் நம்முடைய மன துயர், மன வருத்தம் எல்லாவற்றையுமே எடுத்து சொல்ல போகிறோம். கஷ்டங்களே இல்லாத மனிதர்கள் இல்லை. உங்களுக்கும் கஷ்டம் இருக்கிறது, எனக்கும் கஷ்டம் இருக்கிறது. எல்லோருமே கவலையோடு இருந்து கொண்டிருக்கிறோம். யாரிடம் போய் சொல்லுவது, யாரிடம் பகிர்ந்து கொள்வது, அதுதான் தெரியாம நம்ம அங்கும் இங்கும் அழிந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய சொந்தக்காரர்களிடம், நம்முடைய நண்பர்களிடம் சொன்னால் அவர்கள் நம்மை இலக்காரமாக பார்ப்பார்களே, ஏளனப்படுத்துவார்களே, அடுத்தவரிடம் போய் சொல்லி எள்ளி நகையாடுவார்களே என்கின்ற கவலையிலே எல்லாவற்றையுமே மனதுக்குள்ளேயே வைத்து பூட்டி பூட்டி அழுது கொண்டிருக்கிறோம், நொந்து கொண்டிருக்கிறோம். பிரியமான பிள்ளைகளே, இந்த நற்கருணை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உன்னுடைய கவலையை போக்குவதற்காகத்தான் இந்த மண்ணகத்திலே நான் மனிதனாக பிறந்தேன். உன்னை வாழ செய்வதற்காகத்தான் இந்த மண்ணகத்திலே மனிதனாக பிறந்தேன். உன்னுடைய அழுகையை போக்குவதற்காகத்தான், உன்னுடைய வேதனையை தணிப்பதற்காகத்தான், உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய இன்னல்களையும் இடையூறுகளையும் போக்கி நீ நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இதோ இந்த உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன் என்று எதற்காக சொன்னேன் தெரியுமா? நீ தனியாக தவிக்க கூடாது. நீ சோதனையிலே விழுகின்ற பொழுது நீ எழ முடியாமல் தவித்து விடக்கூடாது. உன்னை யாரும் அமுக்கி விடக்கூடாது. உன்னை நீ மேலே எழ முடியாமல் தவிக்கின்ற பொழுது உன்னை தூக்கிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சொன்னேன், உன் கூடவே நான் இருப்பேன் என்று. பிரியமான சகோதரனே, பிரியமான சகோதரியே, என்னை மறந்து விட்டாயே, என்னோடு பேசவில்லையே, நீ உன்னுடைய வேலையை நீ மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறாயே, நான் உனக்காக இருக்கிறேன் என்பதனை உணராமல் நீ தனியாக அழுகிறாயே, புலம்புகிறாயே, உன்னுடைய குடும்பத்தின் கவலைகளை நினைத்து அழுது கொண்டிருக்கிறாயே. ஏன் உனக்காக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு இல்லையா? உன்னுடைய கவலையை என்னால் போக்க முடியும் என்கின்ற உணர்வு உன்னிடம் இல்லையா? உன்னுடைய கஷ்டத்தை போக்கி உன்னுடைய அழுகையை என்னால் மாற்ற முடியும் என்கின்ற நம்பிக்கை உன்னிடம் இல்லையா? பிரியமான பிள்ளையே, நயின் ஊர் கைம்பெண்ணை பாருங்கள். அந்த தாய் தன்னுடைய கணவனை இழந்த நிலையிலே ஒரே மகனோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். தன்னுடைய ஒரே மகனும் இறந்து போய்விட்டார் என்பதனை நினைத்து அழுது கொண்டே பாடைக்கு பின்னால் சென்றாரே. அவருக்கு நான் என்ன செய்தேன் என்பது உனக்கு நினைவு வரவில்லையா? நான் போனேன், அழுது கொண்டே வந்த அந்த கைம்பெண்ணை பார்த்தேன். ஏனம்மா அழுகிறாய்? உன்னுடைய மகன் பிழைத்துக் கொள்வான், கண்டிப்பாக பிழைத்துக் கொள்வான், நீ என்னை நம்பு என்று சொல்லுகின்ற பொழுது அந்த தாயும் என்னை நம்பினார்.
உடனடியாக பாடையிலிருந்து அவருடைய ஒரே மகனை இறக்கி அவர் கண்முன்னால் நிறுத்தினேனே. அந்த ஏழை கைம்பெண்ணுக்கு ஒரு நல்ல காரியத்தை நான் செய்திருக்கிறேன் என்றால் உனக்காக நான் செய்ய மாட்டேனா? உன்னுடைய கவலையை போக்க மாட்டேனா? உன்னுடைய கஷ்டத்தை போக்க மாட்டேனா? உன்னுடைய அழுகையை மாற்ற மாட்டேனா? உன்னுடைய ஏக்கத்துக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்க மாட்டேனா? நீ எதிர்பார்க்கக்கூடிய நல்ல காரியத்தை உனக்காக நான் செய்ய மாட்டேனா? எல்லாவற்றையுமே நான் செய்வேன் மகனே. உனக்காக எதை வேண்டுமானாலும் செய்வேன் மகளே. உன்னுடைய கண்ணீரை துடைப்பேன், உன்னுடைய வேதனையை போக்குவேன், உன்னுடைய அவமானத்தை போக்குவேன். உன்னுடைய எதிரிகள் உனக்கு எதிராக தீட்டக்கூடிய சதி திட்டத்தை எல்லாவற்றையுமே முறியடிப்பேன். உனக்கு நிறை வாழ்வை கொடுப்பேன், நிம்மதியான வாழ்வை கொடுப்பேன், சந்தோஷமான வாழ்க்கையை நான் கொடுப்பேன் என்றுதான் ஆண்டவர் இந்த வேளையிலே வாக்குறுதியாக கொடுக்கிறார். கவலை வேண்டாம் மகனே, கவலை வேண்டாம் மகளே. உனக்காக நான் இருக்கிறேன். என்னை நம்பு, என்னை நோக்கி ஜெபி, நம்பிக்கையோடு இரு, விசுவாசத்தோடு இரு, மனம் தளர்ந்து விடாதே, கோழையாய் ஆகிவிடாதே. உனக்காக எல்லாவற்றையுமே செய்யக்கூடிய கடவுள் நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஆண்டவரை நம்பி அந்த ஆண்டவரிடம் நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுத்து இந்த பாடலை பாடி ஜெபிப்போமா? கவலை வேண்டாம், கலக்கம் வேண்டாம், காலம் முழுவதும் உடனிருப்பேன். கரம் பிடித்து உன்னை நடத்திடுவேன், கரம் பிடித்து உன்னை நடத்திடுவேன். கவலை வேண்டாம், கவலை வேண்டாம், கலக்கம் வேண்டாம், காலம் முழுவதும் உடனிருப்பேன். கரம் பிடித்து உன்னை நடத்திடுவேன், கரம் பிடித்து உன்னை நடத்திடுவேன். என்னைய கரம் பிடிச்சு நடத்துங்க இயேசுவே. தவித்து கொண்டிருக்கிறேன் இயேசுவே, தனிமரமாய் போராடி கொண்டிருக்கிறேன் இயேசுவே. என்னுடைய கண்ணீருக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வரவே இல்லை இயேசுவே. தனிமரமாக தவிக்கிறேன், கஷ்டத்தால் கலங்குகிறேன், கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நிறைய சுமைகளை சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை மாத்துங்க, என்னுடைய கரத்தை பிடித்து கொள்ளுங்க, என்னை தூக்கி விடுங்க, எனக்கு சுகத்தை கொடுங்க, எனக்கு நிம்மதியை கொடுங்க, எனக்கு தேவையான ஆறுதலை கொடுங்க அப்படிங்கிற உணர்வோடு ஆண்டவரை பார்த்து உருக்கத்தோடு இந்த பாடலை பாடி ஜெபிப்போம். லாசரை இழந்து தவித்த மார்த்தா அழுது கண்ணீர் வடித்தது போல், லாசரை இழந்து தவித்த மார்த்தா அழுது கண்ணீர் வடித்தது போல், நம்பிக்கை இழந்து கதறாதே, நம்பிக்கை இழந்து கதறாதே, நம்பிக்கை இழந்து கதறாதே, நம்பிக்கை இழந்து கதறாதே. கண்ணீரை துடைத்து தேற்றும் தெய்வம் நாளும் உன்னுடன் இருக்கின்றேன், நாளும் உன்னுடன் இருக்கின்றேன். கவலை வேண்டாம், கலக்கம் வேண்டாம், காலம் முழுவதும் உடனிருப்பேன். கரம் பிடித்து உன்னை நடத்திடுவேன். இயேசு இருக்கக்கூடிய எல்லாரையும் பார்த்து தான் சொல்றாரு, நீ ஏன் கதற, நீ ஏன் அழுற? உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டத்தை நினைச்சு, உன்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கக்கூடிய உடல் நோயை நினைத்து, உன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் உனக்கு கொடுக்கக்கூடிய மன உளைச்சலை குறைத்து நீ அழுது கொண்டே இருக்கிறாயே. நீ எதிர்பார்க்கக்கூடிய நல்ல காரியம் எதுவுமே நடக்கலையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? இதோ உனக்காக நான் இருக்கிறேன் மகனே,
உனக்காக உன்னுடைய அழுகையை மாற்றுவதற்காக நான் இருக்கிறேன் மகளே. இதோ என்னுடைய பிள்ளைகளுக்கு தகுந்த வேலை வாய்ப்பு இல்லையே என்று புலம்புகிறாயா? என்னுடைய பிள்ளைக்கு திருமண காரியம் கைகூடவில்லையே என்பதற்காக நீ புலம்புகிறாயா? திருமணமான என்னுடைய பிள்ளைக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லையே என்று நீ அழுகிறாயா? வாழ்விலே நிம்மதி இல்லை, வாழ்விலே நிம்மதி இல்லை. குடும்பத்திலே நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியவில்லை. பெற்றோரும் பிள்ளைகளும் சரியான புரிதலிலே வாழவில்லை. கணவனும் மனைவியும் சரியான புரிதலிலே வாழ முடியவில்லை. இப்படிப்பட்ட நிறைய இக்கட்டுக்களை, நிறைய சோதனைகளை சுமந்து கொண்டு ஆண்டவரே ஆண்டவரே என்று அழுது கொண்டிருக்கிறாயே. இதோ உன்னுடைய அழுகையை போக்கி, உன்னுடைய கவலையை போக்கி, உன்னுடைய கதறலை நீக்கி உனக்கு தேவையான ஆசையை கொடுக்கக்கூடிய கடவுளாக நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமான பிள்ளைகளை, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருந்தோம் என்றால் நாம் அகமகிழ்வோடு தான் இருக்க முடியும், அக்களிப்போடு தான் இருக்க முடியும், ஆனந்தத்தோடு தான் இருக்க முடியும் என்பதனை உணர்ந்து கொண்டு இந்த வேளையிலே இந்த பாடலை நாம் தொடர்ந்து பாடி ஜெபிப்போம். அலைகள் மோத படகும் மூழ்க அலறி தவித்த சீடர்கள் போல், அலைகள் மோத படகும் மூழ்க அலறி தவித்த சீடர்கள் போல், நம்பிக்கை இழந்து பதறாதே, நம்பிக்கை இழந்து பதறாதே, நம்பிக்கை இழந்து பதறாதே, நம்பிக்கை இழந்து பதறாதே, அமைதிப்படுத்தி உன்னை காக்கும் தேவன் நானே இருக்கின்றேன், தேவன் நானே இருக்கின்றேன். கவலை வேண்டாம், கலக்கம் வேண்டாம், காலம் முழுவதும் உடனிருப்பேன். கரம் பிடித்து உன்னை நடத்திடுவேன், கரம் பிடித்து உன்னை நடத்திடுவேன். கவலை வேண்டாம் இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. நன்றி நன்றி இயேசுவே. ஒரே ஒரு நிமிடம் முழந்தால் படியிட்டுக் கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே. ஆண்டவர் நம்மை தொட போகிறார். ஆண்டவர் நம்முடைய வேதனைகளை எல்லாம் புரிந்திருக்கக்கூடிய தெய்வம் நம்மை தொட்டு நம்மை பலப்படுத்த போகிறார். நம் கூடவே இருக்க போவதாக வாக்குறுதியை மீண்டுமாக கொடுக்க போகிறார். இந்த ஆண்டவரை உற்று பாருங்கள். எல்லாவற்றையுமே நமக்காக செய்யக்கூடிய தெய்வம் நம்முடைய கஷ்டத்தை போக்க மாட்டாரா? நம்முடைய அழுகையை மாற்ற மாட்டாரா? உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஏக்கத்தை புரிந்து கொள்ள மாட்டாரா? அவரால் எல்லாம் கூடும். அவரால் முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை. எல்லாவற்றையுமே அவர் நமக்காக செய்து காட்டுவார். என்னதான் மனசில் கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவுதான் வேதனைகள் இருந்தாலும், எவ்வளவுதான் பாரமான சுமையை நம்முடைய தோளில் சுமந்து கொண்டு வந்தாலும், இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அவர்கிட்ட 100 தலைவர் சொன்ன அந்த வார்த்தைகளை திரும்ப நம் அனைவருமே மனசுக்குள்ளே சொல்லுங்க. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசுங்க. ஆண்டவரே, நீ நல்லா இருப்ப அப்படிங்கிற வார்த்தையை எங்கள் எல்லாருக்குமே சொல்லுங்க. ஆண்டவரே,
உன்னுடைய கவலையை கஷ்டத்தை நான் போக்குறேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுங்க ஆண்டவரே. நாங்கள் நிம்மதி வேணும், எங்களுக்கு நிம்மதி வேணும், எங்களுக்கு சந்தோஷம் வேணும், நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கணும், எங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், நாங்கள் முன்னேற்ற பாதையில் செல்லணும், எங்களுடைய பிள்ளைகள் நல்லா படிக்கணும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும், அவங்களுக்கு திருமண வயதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல விதத்தில் திருமண காரியம் கைகூடணும், அவங்களுக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்கணும், நல்ல உடல் சுகம் இங்கே இருக்கக்கூடிய எங்கள் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிற உணர்வோடு செபியுங்க. ஆண்டவர் சொல்கிறார், என் பெயரால் நீ எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு கொடுக்குறேன், உன்னை கைவிட மாட்டேன், நீ பதறாத, நீ பதட்டப்படாத, நீ அழாத, நீ புலம்பாத, உனக்கு தேவையான எல்லா விதமான ஆசையையும் நான் கொடுப்பேன். உன்னையை நான் ஏமாத்தலை, உன்னை நான் கைவிட்டு விடலை, உன்னை நான் திக்கற்றவனா விட்டு விடலை, ஏதோ உன்னுடைய நீ அழுவதை பார்த்து விட்டு நான் பார்க்காதது போல ஓடலை. உன்னை பலப்படுத்துகிறேன், உனக்கு திடம் கொடுக்குறேன், உனக்கு சக்தி கொடுக்குறேன், உனக்கு என்னுடைய வல்லமையை கொடுக்குறேன், உனக்கு முன்னால் நான் போவேன், பின்னாலேயே நான் கூடவே வருவேன், உனக்கு இடப்புறமா நான் நிற்பேன், உனக்கு வலப்புறமா நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன், உன்னை கைவிடவே மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த ஆண்டவருடைய ஆசை எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் இங்கே இருக்கக்கூடிய நம் எல்லோருக்கும் நிரம்ப கிடைக்க வேண்டும், கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு மாண்பியர் கீதம் பாடி செபிப்போம். மாண்புயர்வருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தொய்த்து உணர்ந்து மகள அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.